வணக்கம் ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட் அன்பர்களே. ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் குப்பை அள்ளுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள பார்த்தேன். ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக. அதாவது மற்ற தொழிலில் வேலை செய்கிறவங்க இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு ஃபோக்கஸ்டாக வேலை செய்வாங்களா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக 100% அவங்களையும் மீறி அவங்கள அர்ப்பணித்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் எனக்கு மனசு கஷ்டப்படுத்தக்கூடிய 2 விஷயங்கள் நான் அதில் கவனித்தேன். ஒன்று, செருப்பு இல்லாமல் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, கையில் குப்பை அள்ளும் போது கிளவுஸ் இல்லாமல் அள்ளிட்டு இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் ஒரு அழுக்கு, நீங்கள் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அந்த நாய் ஒரு மோஷனோ டாய்லெட் போச்சுன்னா, யூரின் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்றதுக்கே எவ்வளோ அருவருப்பாக பார்க்குறோம். அவங்க எவ்வளோ பேர் வீட்டு குப்பையை அள்ளுறாங்க, எவ்வளோ பேரோட வீட்டோட நிறைய அசுத்தங்கள், காய், அதாவது இந்த மாசு பொருட்கள்லாம் அது எவ்வளவோ இருக்கு. கிச்சன் வேஸ்டே பார்த்தீங்கன்னா அது 24 மணி நேரத்துக்கு அப்புறம் கெட்டு போச்சுன்னா கிட்ட கூட போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க கையால் அள்ளி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 to 8 மணி நேரம், சில பேர் 6 மணி நேரம், சில பேர் 8 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அந்த வேலையை டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, செருப்பு இல்லாமல் வெயிலில் 40 டிகிரியில் தார் ரோட்டில் நடந்து, ப்ளஸ் கையில் கிளவுஸ் இல்லாமல் அப்படியே குப்பையை அள்ளிட்டு இருக்காங்க. ரொம்ப மனசுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ உடனே நின்று நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி வெயிலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறீங்க ஒன்று, ரெண்டாவது குப்பை அள்ளும்போது கிளவுஸ் போடாமல் அள்ளுறீங்க, இவ்வளோ உங்களுக்கு துர்நாற்றம் வருது, இதனால உடம்புக்கு பல கெடுதல் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஸோ அதில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு 2 குழந்தைங்க, நான் வாங்குற மாச சம்பளம் இவ்வளவு, நான் ரொம்ப கம்மியான ஒரு தொகை, அது நான் உங்ககிட்ட கேமராவில் சொல்ல விரும்பல, ரொம்ப கம்மியான தொகை, எனக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க, நான் புது துணி எடுத்து 10 வருஷம் ஆகுது, செருப்பு காலனி வாங்கி 6 வருஷம் ஆகுது, நான் என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ சேமிக்க முடியுதோ சேமிச்சு நான் அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, குப்பை அள்ளுறாங்க, உண்மையான ஹீரோன்னு அவங்க தான், நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னொருத்தர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி கிளவுஸ் இல்லாமல் நீங்கள் இது பண்ணுறீங்களே, கஷ்டமா இல்லையான்னு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, சார் பழகி போச்சு சார், எனக்கு அவர் சொல்கிறது, எனக்கு 2 தம்பி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஸோ அதனால நான் எவ்வளோக்கெவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் இந்த செருப்பு இல்லாமல் நடக்கிறவங்கள நான் காலை பார்த்தேன். காலை பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, அந்த அளவுக்கு காலில் புண்ணு, ஒருத்தருக்குலாம் காலில் அடிபட்டு ரத்தம், அதாவது ஒரு 2 மாதம் முன்னாடி அடிபட்டிருக்கு, அதை மருந்து போட்டு அதோட நடந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன ஆகும், கால் இன்ஃபெக்ஷன் ஆகும், கால் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்மள பல பேர், இது முக்காவாசி பேர் நம்ம ஃபேஸ்புக்லயோ இல்லை யூடியூப்லயோ எப்படியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு செல்போன் மூலமா அதை பார்க்குறோம், கம்ப்யூட்டர் மூலமா பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு நமக்கு கடவுள் கொடுப்பனை கொடுத்துருக்காருன்றதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம சந்தோஷப்பட கத்துக்கணும். ஸோ எப்பவுமே இந்த போட்டி, பொறாமை, நமக்கு மேல அவங்க இதை வச்சிருக்காங்க, இவ்வளவு இதை வச்சிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. கடவுள் கொடுத்ததை வச்சு இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான மக்கள் கிட்ட நம்ம அதை பார்த்து கத்துக்கணும். நான் இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப டீப்பா ஒரு உணர்வு வந்துச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டும் கூட நம்ம பேசும்போது அவங்களோட வாழ்க்கை கதைகள் ரொம்ப சிந்திக்க வைக்குது, ரொம்ப வருத்தப்பட வைக்குது. இன்னொரு விஷயம் நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி உங்களுக்கு என்ன வேணும், நீங்க செருப்பெல்லாம் நடக்கிறீங்க, வெயில நடக்கிறீங்க, வெயில தொப்பி கூட போடல, சரி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எதாவது எனக்கு செய்யணும்னு தோணுது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்கிட்ட கேட்டாரு, இன்னும் ரொம்ப, அதாவது எனக்கு கண்ணில் தண்ணி தான் வரல இன்னைக்கு, அந்த அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன் வாழ்க்கையில. அவர் என்கிட்ட கேட்டது, சார் எனக்கு இன்னொரு பக்கெட், நல்லா கொஞ்சம் பெரிய பக்கெட் வாங்கி கொடுங்க குப்பை அள்ளுறதுக்கு, இருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய 2-3 வீடு சேர்த்து போய் நான் குப்பை அள்ளிட்டு வர முடியும்னாரு. பிளஸ் நீங்க சொன்னா சிரிப்பீங்க, எனக்கு நல்ல யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க சார், யூனிஃபார்ம் சுத்தமா போட்டுட்டு போய் இப்போ இன்னும் நிறைய நான் வேலைகள், குப்பை அள்ளுற வேலையை நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்னா. ஸோ நான் இது வரைக்கும் நாங்கள் ஒரு 400 பேருக்கு நாங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு, அவங்களுக்கு செருப்பு, வெயிலில் போகிறதுனால தொப்பி, ப்ளஸ் அவங்களுக்கும் துணிமணி, யூனிஃபார்ம் கிடையாது, அவங்க பொதுவாக போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணிகள் எடுத்து கொடுத்தோம். ஸோ இதில் நிறைய பேருக்கு நான் பேசினேன். முக்காவாசி பேர் என்ன கேட்டால் 70% மேலே என்கிட்ட அவங்க கேட்டது என்னன்னா, அவங்க வேலையை நல்லா பண்றதுக்கு எனக்கு பொருட்கள் கொடுங்க, கிளவுஸ் கொடுங்க, செருப்பு கொடுங்க, யூனிஃபார்ம் கொடுங்க, இப்படிதான் கேட்டாங்களே தவிர எனக்கு காசு கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, எனக்கு பர்சனலா எனக்கு இதை பண்ணுங்கன்னு யாருமே கேட்கல. ஸோ எந்த அளவுக்கு அவங்க உண்மையா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தொழிலில். ஸோ அதுவும் நம்ம அவங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். பிளஸ் நாங்க ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு ஒரு 400 பேருக்கு நாங்க கொடுத்தோம். இந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியாலையும் அவங்கவுங்க ஊர்லயும் ஸோ இந்த மாதிரி செருப்பு இல்லாம இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க, குப்பை அள்ளுறவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வேலையை நல்லா பண்ணக்கூடியதுக்கு சில உதவிகள் நீங்க பண்ணலாம். செருப்பு வாங்கி கொடுக்கலாம், மாஸ்க் வாங்கி கொடுக்கலாம், கிளவுஸ் வாங்கி கொடுக்கலாம், வெயில்ல போனாங்கன்னா கேப் வாங்கி கொடுக்கலாம். உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க. பிளஸ் இவங்க தான் நம்ம ரியல் லைஃப் ஹீரோஸ். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்
இல்ல 2 நாள் குப்பை இல்லாம இந்த இவங்க மெட்ராஸ் முழுக்க குப்பை இல்லாம விட்டா என்ன ஆகும்? ஊரே நாரிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஏரியால உங்களால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.